வணக்கம். திரும்பவும் இப்போது வெற்றிகரமான ஒரு ட்விஸ்ட் வந்திருக்குது. 117 சீட்டு ஆதரவு வேணும். 120 கிடச்சிருச்சு அவங்களுக்கு. அப்போ ஆளுநரை சந்திக்கிறதுக்கு 5வது முறையாக விஜய் சொல்கிறார். என்னடா அப்பா! பாவம் ஒரு ஆள் நல்லபடியாக நம்ம நாட்டை ஆளலாம், நல்லது செய்யலான்னு வந்தால் 5வது முறையாக ஆளுநரை சந்தித்து வாங்குகிற ஒரே சீஃப் மினிஸ்டர் நம்ம விஜய் சாராக தான் இருக்கும். அதனால அவங்களுக்கு பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருச்சு. இனி எப்போவுமே அசைக்க முடியாத நிலைமையில தான் இருக்க போகிறாரு. திருவனந்தபுரம் டக்குன்னு இன்னைக்கு வரேன்னு சொல்லி ஆளுநர் திருவனந்தபுரம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஒரு எமர்ஜென்சியுமே இல்லாமல் எதுக்கு திருவனந்தபுரம் போகிறாரு? என்னெல்லாம் ட்விஸ்ட் நடக்குது, யாரெல்லாம் என்னெல்லாம் அதில் முள்குத்து வெளிக்குத்து பண்ணுறாங்கன்னு தெரியல. கடைசியாக இப்போது அவரை பார்க்குறதுக்கு 6:30 மணிக்கு சந்திக்கிறதுக்கு போயிட்டுருக்குறாங்க. இந்த சந்திப்பில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறேன். சந்திப்பு நல்லபடியாக நடந்து 120 சீட்டு உள்ள லெட்டரை கொடுத்துட்டா திங்கட்கிழமை சிஎம் பதவியேற்பு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ்நாடு மக்களே டிவிக்கு முன்னாடி தான் இருக்கிறாங்க. அரசியல்லாம் ஒரு சாக்கடைப்பா அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இப்போ அரசியலை உன்னிப்பாக கவனிச்சு, ஓ இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு எல்லாரும் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் அரசியல் பின்னாடி பார்க்குற நிலைமைக்கு ஆயிட்டாங்க. அது ஒரு நல்லதுக்கு தான். தெரியாத விஷயத்த தெரிய வச்சதும் நம்ம விஜய் சார் தான். இந்த 5வது தடவை ஆளுநரை சந்தித்து அசத்தலாக அவருடைய ஆட்சியை அமைக்க வாழ்த்துக்கள். ஓகே, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.